Taste the Daily. அண்மை செய்தி. தீபாவளியை முன்னிட்டு தொடர் விடுமுறை எதிரொலியின் காரணமாக இரண்டாவது நாளாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத், தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி அதிக அளவிலான பொதுமக்கள் இன்று இரண்டாவது நாளாக செல்வதால் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசல் காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் தங்கி அரசு மற்றும் தனியார் துறைகளிலும் கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் அதிக அளவில் உள்ளனர். அப்படி வேலை செய்யும் பொதுமக்கள் வார இறுதி நாட்களிலும் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. மேலும் இன்றைய தினம் சனி மற்றும் நாளை ஞாயிறு வார விடுமுறை மற்றும் திங்கள் செவ்வாய் தீபாவளி பண்டிகை என ஆகிய 4 நாட்களுக்கு தீபாவளி பண்டிகை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி அதிக அளவில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் நேற்று மாலை முதல் இருந்து அதிக அளவில் ஒரே நேரத்தில் செல்ல துவங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தற்போது இன்று இரண்டாவது நாளாக அதிகாலை முதல் இருந்து அதிக அளவில் இருந்து பொதுமக்கள் கார்கள் மற்றும் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி தென் மாவட்டங்களை நோக்கி தங்கள் குடும்பங்களுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். பெரும்பாலும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்கள் சென்னை சுற்றி தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே பயன்படுத்தி செல்வது வழக்கம். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பாலாறு பாலம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய பாலம் என்பதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இதன் காரணமாக மாமண்டூர் பாலாறு பாலம் முதல் பழவேலி, இருமுற்றப்பள்ளி, பர்னூர் சுங்கசாவடி வரை சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அனைத்தும் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. அதே போல புக்கத்துறை மற்றும் படாலம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருவதால் அந்த பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் செங்கல்பட்டு, திருக்கைக்குன்றம், கருங்குழி வழியாக காவல்துறை செல்ல அறிவுறுத்த நிலையிலும் பல்வேறு இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அதிக அளவிலான போலீசார் ஈடுபட்ட நிலையிலும் தற்போது வரை காவல்துறையினர்களின் முறையான திட்டமிடல் இல்லாததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.